நான் எத்தனை நாளில் எடுத்தேன், நான் எவ்வளோ பே பண்ணேன் லைசன்ஸுக்கு. பேஸ்கின் ராபின்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. உள்ள போய் லைசன்ஸை கையில் வாங்குற வரைக்கும் மொத்தமே 3100 தான் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். இந்த 3 டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணால் தான் லைசன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். 3 டெஸ்ட்டு ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா பேக் டு ஜிஆரே வந்துடுவீங்க. பேஸ்கின் ராபின்ஸ் சாப்பிட்றதுங்கிறது ஒரு பக்கெட் லிஸ்ட்டாகவே இருந்துச்சு. காய்ச்சல் மரம் சாக் கட்டி விட்ருக்காங்க, இன்னும் அப்படி தான் இருக்குது. யாரும் ஆக்சுவலாக இது இந்த ஒரு கப்பு இந்தியன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200. ஃபெயில் ஆக ஆக உங்களுடைய அமௌண்ட் வந்து கூடிக்கிட்டே போகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ராசல் கைமா கார்னிச் பக்கம் இருக்கிறோம். நல்லபடியாக அந்த சைட்லேருந்து ரோடை கிராஸ் பண்ணி இந்த சைடு வந்துட்டேன். இன்றைக்கி உள்ள வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, ராசல் கைமால டிரைவிங் லைசன்ஸ் எப்படி எடுக்கிறது, என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, எத்தனை நாளில் எடுக்கலாம், அப்புறம் எவ்வளோ ரூபா ஆகும் அப்படிங்கிறத தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா பாருங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தேவைப்படுச்சுன்னா ஷேர் பண்ணி கொடுங்க. அண்ட் ஆல்சோ நான் என்னதெல்லாம் கோத்ரூ பண்ணேன், என்ன ஸ்டெப்ஸ்லாம் கோத்ரூ பண்ணேன், நான் எத்தனை நாளில் எடுத்தேன், நான் எவ்வளோ பே பண்ணேன் லைசன்ஸுக்கு அப்படிங்கிறதையும் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். கடைசியாக கார்னிச் வீடியோ போட்டிருந்தோம். கடைசியாக கார்னிச் வீடியோ எப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அப்போது டேட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. இப்போ நிறைய எடுத்துட்டாங்க. இந்த மரத்தில் கொஞ்சம் கான் விட்டுட்டு போயிருக்காங்க. மேலே இருக்குது. இந்த மரம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. காய்ச்சல் மரம் சாக் கட்டி விட்ருக்காங்க, இன்னும் அப்படி தான் இருக்குது, யாரும் களத்தில். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது. பேஸ்கின் ராபின்ஸில் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கணும். அங்கே தான் போயிட்டுருக்கேன். உள்ளே போய்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். பேஸ்கின் ராபின்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படி இந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு இந்த இடத்த ரசிச்சுட்டு அப்படியே சாப்பிடலாம். இது என்னென்னா, பேஸ்கின் ராபின்ஸ் ஆஃபரில் கிடச்சிது. மஷ்ரேக் கார்டு ஆஃபரில் கிடச்சிது. இன்றைக்கி ஜூலை 26. ஈச் 1 திரகம். ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த கப்பு வந்து 10 திரகம். பட் இன்றைக்கி ப்ரொமோஷன் ஆஃபர்னால 1 திரகமில் கிடச்சிது. அண்டு இன்னொன்று, இந்த பேஸ்கின் ராபின்ஸோடைய லோகோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிஆர்னு இருக்கும். பிஆர்னா பேஸ்கின் ராபின்ஸ். அதில் 3-1 ரோஸ் கலரில் தெரியுதா? இந்த 3-1 எதை மீன் பண்ணுதுன்னா 31 ஃப்ளேவர்ஸ் இருக்குது அந்த மாதிரி. ஓகே, அது பேசிக்கிட்டே இருந்தேன்னா மெல்ட் ஆகிரும். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். அண்ணா தான் இருக்குது பேஸ்கின் ராபின்ஸோடைய இது. அங்கே போய்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன ஃப்ளேவர்னால் ஸ்ட்ராபெரி வெரிபெரின்னு போட்டிருந்துச்சு. அப்புறம் இது வந்து ஸ்டிக்கி மேங்கோ. ஆக்சுவலாக இது இந்த ஒரு கப்பு இந்தியன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200. இந்த ஒரு கப்பு 200 ருபீஸ். எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த பேஸ்கின் ராபின்ஸ் சாப்பிட்றதுங்கிறது ஒரு பக்கெட் லிஸ்ட்டாகவே இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா ராசல் கைமால வந்து தான் நிறைவேறுச்சு. என்ன ரீசன்னா, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் கிடச்சிது. இந்தியாவில் கொடைக்கானல் போயிருந்தேன் 2023. அப்போ வந்து நைட் டைம் ஆகிடுச்சு. பட் என்னென்னா, மணி 12 ஐஸ்கிரீம் கடையை பூட்டிகிட்டு போயிட்டாங்க. அண்டு நம்ம ஊர் சைடில் இருக்காது, இது இல்லை. திருநெல்வேலி சைடில் இல்லை, நாகர்கோவில் சைட்லேயும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. மேபி புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கலாம், மேபி எனக்கு தெரியாமல் இருக்கலாம். அண்டு இன்னொரு ரீசன், எனக்கு இந்த பேஸ்கின் ராபின்ஸ் பிடிக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, இதோடைய ஃபவுண்டர் அண்ட் ஓனர் யாருன்னா வாரன் பஃபட், த நம்பர் 1 இன்வெஸ்டர். ரொம்ப 16 வயசுலேருந்தே அவர் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கார் மணியாக. காம்பவுண்டிங் எஃபெக்ட் மாதிரி ஏர்ன் பண்ண மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிங் மூலமாகவே ஒரு பெரிய பில்லியனர் அந்த மாதிரி ஆயிருக்காரு. அது ஒரு ரீசன். ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு
நம்ம எதை பற்றி பேச வந்தோமோ அந்த வீடியோடைய கண்டென்ட்டை பற்றி பேசுவோம். சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்படியே நடந்துக்கிட்டே அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஓகே, நடந்துக்கிட்டே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் சுற்றி ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஃபோக்கஸ் கிடைக்க மாட்டேங்குது, கான்சன்ட்ரேஷனாக பேச முடியல. அதனால் ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது, உட்காந்துட்டு இங்கேருந்தே பேசலாம். பின்னாடி இருக்கிறது அல்நைம் மால் இல்லை, அல்நைம் ட்வின் டவர் விவா பக்கத்தில் இருக்குது. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 26 ஆகஸ்ட் 2025. டைம் வந்து ஈவினிங் 6:15 ஆகுது. இந்த வீடியோ தெரியல எவ்வளோ நேரம் போகுதுன்னு தெரியலை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம், முடிஞ்ச வரை கம்மியாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்டு தெரியலை, இன்னும் ஒரு எக்ஸாக்டாக ஒரு 30 மினிட்ஸில் பாங் சொல்லிடும். 30 மினிட்ஸ்க்குள்ளே, அரை மணி நேரத்துக்குள்ளே பாங் சொல்லிடும், மக்ரிபோடைய பாங்கு. அப்புறம் லைட்டுமே இருக்காது, இந்த அளவு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன், அதுக்குள்ளே சொல்லி முடிக்க முடியுமான்னு பார்க்குறேன் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கி ஃபைனல் டெஸ்ட் போயிருந்தேன், டிரைவிங் லைசன்ஸ் இருக்க. அல்ஹம்துலில்லாஹ் பாஸ் ஆகிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன் எப்படி ராசல் கைமா லைசன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத. ராசல் கைமா லைசன்ஸ் எடுத்தோன்னா UAE ஃபுல்லாமே ஓட்டிக்கலாம், 7 எமிரேட்ஸுமே ட்ரைவ் பண்ணிக்கலாம். அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஜ்மான், ஃபுஜேரா, உம்மல் குவைன், ராசல் கைமா 7 எமிரேட்ஸ்லேயுமே நம்ம ட்ரைவ் பண்ணிக்கலாம் ராசல் கைமா லைசன்ஸை வச்சு. இது எடுத்தது லைட் மோட்டார் வெஹிக்கிள், அதாவது கார் ஓட்டுற மாதிரி, கார் ஓட்டுற டிரைவிங் லைசன்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஐ டெஸ்ட் வரும். ஃபஸ்ட்டு போய்ட்டு ஒரு ஐ டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஐ டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 150 வரைக்கும் வரும். திரகம்ஸில் சொல்கிறேன், எல்லாமே திரகம்ஸ் தான், ஓகேங்களா. AED 100 to 150 திரகம்ஸ் வரும். அது வந்து டிஃபர் ஆகும் ஒரு ஆப்டிகல்ஸை பொறுத்து. ஆனால் மேக்ஸிமம் 100லேயே கிடச்சிரும். பிஃபோர் ஐ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா அவங்கள்ட்ட கேட்கணும், நான் வந்து டிரைவிங் லைசன்ஸ்க்காக எடுக்க போகிறேங்கிற மாதிரி. ஏன்னா கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்கிற ஆப்டிகல்ஸில் தான் எடுக்கணும். அப்போ தான் அங்கே அப்ரூவல் கொடுப்பாங்க. அடுத்து இந்த டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு அப்போ தான் அப்ரூவல் கொடுப்பாங்க. ஓகே, அடுத்து என்னென்னா MOI ஆப்னு ஒன்று இருக்கும், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் UAE. அதில் போய்ட்டு அப்ளை பண்ணணும், அப்ரூவல் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணணும். அது வந்து பெஸ்ட். நான் பண்ணலை, நான் வந்து ஒரு டைப்பிங் சென்டரில் கொடுத்து தான் பண்ணேன். பெஸ்ட்டு டைப்பிங் சென்டரில் கொடுத்து பண்ணுறதே பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், தெளிவாக இருக்கீங்க, யாரும் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு பண்ணலாம். இல்லாத பட்சத்தில் பெஸ்ட்டு நேராக போய்ட்டு டைப்பிங் சென்டரில் பண்ணுங்கள், பெஸ்ட்டு. அதுக்கு 300 ஆகும். அப்புறம் சர்வீஸ் சார்ஜ் ஒரு 3-5 அந்த மாதிரி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த டைப்பிங் சென்டருக்கு ஒரு 10-15, ஒரு 320 நான் பே பண்ணேன் மொத்தமாக அந்த அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகே, அப்புறம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு 2-3 டேஸ்க்குள்ளேயே வந்து அப்ரூவல் கிடச்சிரும். மேனுவல் போடுறீங்களா ஆட்டோமேட்டிக் போடுறீங்களாங்கிறது, கியர், டிரான்ஸ்மிஷன். மேக்ஸிமம் இங்கே எல்லாமே UAEல ஆட்டோமேட்டிக் தான் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாருமே ஆட்டோமேட்டிக் தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் வந்து ட்ரைனிங் கார்டுன்னு ஒன்று இருக்கும், அந்த ட்ரைனிங் கார்டு இருந்தால் தான் நம்ம வந்து ட்ரைனிங் எடுக்க முடியும். டிரைவிங் காரை ஓட்டி நம்ம ட்ரைனிங் எடுக்க முடியும். அதுதான் ஃபஸ்ட்டு மெயினு. அது இந்த MOI ஆப்லேயே நம்ம அப்ரூவல் கிடச்சதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அது கிடச்சிரும், அப்ரூவல்லே கிடச்சிரும், அந்த ட்ரைனிங் கார்டு கிடச்சிரும். அதை வந்து பெஸ்ட்டு உங்கள் ஃபோனில் எப்போவுமே வச்சுக்கிறது நல்லது. அது இருந்தால் தான் டெஸ்ட்டு புக் பண்ணும் போதும் சரி, கிளாஸ் நம்ம ட்ரைனிங் எடுக்கும் போதும் சரி, அது இருந்தால் தான் நம்மளை வண்டி ஓட்ட விடுவாங்க. ப்ளஸ் வந்து லேனர் மாதிரி, நம்ம ஊரில் லேனர் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இந்த ட்ரைனிங் கார்டு. ஓகே, 1 or 2 டேஸில் அப்புறம் அப்ரூவல் கிடச்சிரும். கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ராசல் கைமாவில் வந்து GRAன்னு இருக்குது, ஜெனரல் ரிசோர்ஸஸ் அத்தாரிட்டி, பெல்கசான்னு இருக்கும். அங்கே தான் பக்கத்தில், ரெண்டுமே மெர்ஜான மாதிரி தான் இருக்கும், கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான். அங்கே போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1120 வரும் திரகம்ஸ் தான். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அங்கேயே கிளாஸஸ் இருக்கிறதா எடுத்துக்கலாம். மினிமம் வந்து 15 கிளாஸஸ் இருக்கணும். 10 கிளாஸஸ் வந்து ரோடு, 5 கிளாஸஸ் வந்து பார்க்கிங், யார்டுன்னு சொல்லுவாங்க. யார்னா பார்க்கிங். அதான் கிளாஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா 680 வரும். டோட்டலாக
1120 + 680 1800 அங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொல்கிற லொக்கேஷன்ஸ், அதாவது கொஞ்சம் கிளியராக தெரில, சொல்கிற லொக்கேஷன்ஸ்லாம் எல்லாமே வந்து கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, டவுட்டாக இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். கிளாஸஸ் வந்து பெல்காஸ்லையும் எடுக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அங்கே தான் பண்ணணும், ஜிஆர்ஐயில் தான் பண்ணணும். 1120 கண்டிப்பாக பண்ணணும். அங்கே கிளாஸஸ் வந்து பெல்காஸ்லையும் எடுக்கலாம். பெல்காஸா தான் மெயின் ராசல் கைமாவில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய இது அதுதான் டிரைவிங் ஸ்கூல் பெல்காஸா தான். 680 வரும் கரெக்டாக. 15 கிளாஸஸ்க்கு பர் கிளாஸ் வந்து 45 dirhams வச்சு அந்த கணக்கு வரும். இதே நீங்கள் வெளியேயும் கிளாஸ் எடுக்கலாம். வெளியே எடுக்கும்போது 40, 35, 40 அந்த மாதிரி வரும். 35 தெரியல, நான் 40 ஒரு 5 dirhams பர் கிளாஸ்க்கு கம்மி பண்ணுவாங்க. ஆனால் என்னோடய சஜஷன் பெஸ்ட்டு பெல்காஸாலே பண்ணி போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா அங்கேயே நம்ம எதுனாலும் கேட்டுக்கலாம், கொண்டுக்கலாம், எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். அதனால் பெஸ்ட்டு அங்கேயே போகலாம். ஓகே, அந்த 5 dirhams சேவ் பண்ணணும் அப்படின்னா 5 dirhams 15 கிளாஸ்க்கு 5 dirhams வச்சு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75-80 நீங்கள் சேவ் பண்ணலாம். திரகம்ஸில் சொல்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி பண்ணலாம். நான் பெஸ்ட்டு பெல்காஸிலே போங்க. அதான் பெஸ்ட். பார்த்தீங்கன்னா புக் பண்ணும்போது கேட்பாங்க, இந்த டைமிங்கில் போடவா, இந்த டைமிங்கில் போடவா. ஏன்னா ஒர்க்கிங் டைமை பொறுத்து. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ மார்னிங் ஷிஃப்ட் போகிறீங்கன்னா அதுக்கேற்றால கனெக்ட் பண்ணி போட்டு தருவாங்க. ஈவினிங் ஷிஃப்ட்னா அதுக்கேற்றால கனெக்ட் பண்ணி போட்டு தருவாங்க. நான் வந்து எப்போ வேணாலும் போட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். எனக்கு ஸ்கெட்யூல் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதனால் நான் ஒரு 1 வீக்குள்ளேயே 15 கிளாஸையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த 15 கிளாஸ் என்னென்னலாங்கிறத நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பேர் பண்ணேன் பெல்காஸா ஜிஆர்ஐயில். அந்த அப்போமே பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிளாஸ் ஒன்று இருக்கும். அது ஒரு 15 to 30 minutes ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவாங்க. சீட் பெல்ட் ஏன் கண்டிப்பாக போடணுங்கிறத சொல்லி தருவாங்க. அப்புறம் ஒரு சில விஷயங்கள் அதெல்லாம் சொல்லி தருவாங்க சேஃப்டியை பொறுத்து. அது வந்து உள்ளே சொல்லி தருவாங்க. அது வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அன்றைக்கி அந்த கிளாஸஸ் அவைலபிள் இருந்துச்சுன்னா அன்றைக்கி பண்ணலாம். இல்லைனா இங்கே வந்து வெனஸ்டே சொன்ன மாதிரி இருந்துச்சு. மெயினாக நான் வரும்போது வெனஸ்டே தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்லை அவைலபிளாக இருக்கிற டைமில் அதான் அந்த கிளாஸ் எப்போ, ஏன்னா ஒருத்தருக்கும் தனியாக எடுக்க முடியாது, அவங்க ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ நம்மளை ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமிங் கேட்டு அந்த நேரத்தில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தியரி டெஸ்ட்டு வந்து ஒரு 7 to 8 lessons இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 hours பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டெய்லி டெய்லி 1 hour வச்சு பார்த்தா கூட 1 வீக்கில் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது வந்து என்னதுலலாம் அவைலபிளாக இருக்குன்னா இங்கிலீஷ், உருது, மலையாளம், அரபிக் 4 லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குதுங்க. தமிழ் ஆப்ஷன் இல்லை. இந்த 4 லாங்குவேஜ் தான் மெயின். போத் ஆன்லைன்லேயே இருக்குது, போத் ஆஃப்லைன்லேயே உங்களுக்கு டீச் பண்ணி தருவாங்க. தியரி கிளாஸ் முடிச்சுட்டு, தியரி கிளாஸ்னால் அதான் அந்த 7 lessons 8 lessons முடிச்சதுக்கப்புறம் ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் ஒரு 262 questions கரெக்டு. 262 கொஸ்டினை நீங்கள் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கள். ஒரு 4 to 5 times ரிப்பீட் பண்ணிங்கன்னா பாஸ் ஆக மோர் சான்சஸ். அந்த தியரி லெசன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தியரி டெஸ்ட் இருக்குது. அதான் நீங்கள் எப்போ உங்களுக்கு தெரியும் தானே, நான் இப்போ கன்ஃபார்மாக இருக்கிறேன், நல்லா உறுதியாக இருக்கிறேன், இப்போ போய் நான் டெஸ்ட் எழுதுனா பாஸ் ஆயிடுவேன். அந்த தியரி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் போயிட்டு அந்த பெல்காஸா, அந்த மெயின் பெல்காஸா ஜிஆர்ஏ பெல்காஸா, அங்கே ஜிஆர்ஏ ஜெனரல் ரிசோர்ஸஸ் அத்தாரிட்டி ராசல் கைமா பெல்காஸான் தான் வெளியே போட்டிருக்கோம். அந்த இடத்துல போயிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டுக்கு போகலாம். 35 மார்க்கு டெஸ்ட் நடக்கும், 30 minutes நடக்கும். இப்போ நீங்கள் ஆன்லைனில் படிச்சிங்கன்னா நீங்கள் செல்ஃபாகவும் எழுதலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஒரு சில பேர் தெரியாது, இதில் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியாது, சூஸ் பண்ண தெரியாது, அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து அங்கே அசிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க. ஆட்கள் கிட்டே இருக்கிறாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணி இது பண்ணுவாங்க. சொல்லிக் கொடுப்பாங்களான்னு தெரியாது, ஆன்சர் சொல்லிக் கொடுப்பாங்களான்னு தெரியலை, பட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, எப்படி எழுதுறதுங்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. அதில் பாஸ் ஆகிட்டிங்கன்னா ஓகே, பட் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 28 எடுக்கணும்னு நினைக்கிறேன், பட் கன்ஃபார்மாக தெரில, 30 எடுத்தால் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பாஸ் ஆகிட்டிங்கன்னா ஓகே, ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 50 to 100 dirhams ரீபே பண்ணி மறுபடியும் அந்த டெஸ்ட்டை எழுதணும். நான் அந்த ஒரு வேளை நீங்கள் இப்போ டிரைவிங் லைசன்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இன்னும் தியரி டெஸ்ட் எடுக்கலை அப்படின்னா நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன், மார்க் டெஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பார்க்குறேன், பண்ணிவிட்டு கொடுக்குறேன், யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. பாஸ் ஆகிட்டிங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும், தியரி லெசனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், தியரி டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும்.
அது ஐ திங்க் அது இதில் தான் கிடைக்கும். டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு மெசேஜ்லேயே வந்துடும், எஸ்எம்எஸ்லேயே வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எம்எஸ் தான். உங்களுக்கு எல்லாமே நீங்கள் பாஸ் ஆகிறது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அப்ரூவல் வாங்குறது, டெஸ்ட்டு ரிசல்ட்டு எல்லாமே உங்களுக்கு எஸ்எம்எஸில் வந்துடும், அப்டேட் ஆகிடும். 15 கிளாஸ் நம்ம சொல்லியிருந்தோம் தெரியுமா? 10 ரோட் கிளாஸஸ், அப்புறம் 5 பார்க்கிங் கிளாஸஸ். அது வந்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 2 இது மாதிரி தருவாங்க, பேப்பர் மாதிரி தருவாங்க, சர்டிஃபிகேட் தான் அது. இவன் 10 ரோட் கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிட்டான், 5 பார்க்கிங் கிளாஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி. அந்த 2 வாங்கினதுக்கப்புறம் ஹைவே கிளாஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டாம். ஆல்ரெடி அந்த 1120 பே பண்ணியிருப்பீங்க தெரியுமா? அதிலே அதை சார்ஜ் பண்ணியிருப்பாங்க அந்த ஹைவே கிளாஸ் வந்து. அது ஒரு 30 மினிட்ஸ் நம்மளை வந்து மெயின் ஹைவேல ஃபுல்லாக ஓட்ட சொல்லுவாங்க. அது டைமிங் டிஃபர் ஆகும் ஒரு ஒருத்தருக்கு. மொத்தமாக என்னெல்லாம் முடிச்சிருப்போம்? தியரி டெஸ்ட் முடிச்சிருப்போம், அப்புறம் ரோடு கிளாஸஸ் முடிச்சிருப்போம், பார்க்கிங் கிளாஸ் முடிச்சிருப்போம், ஹைவே ட்ரைனிங் முடிச்சிருப்போம், அப்புறம் சேஃப்டி கிளாஸ் முடிச்சிருப்போம். 5 இது முடிச்சிருப்போமா? ஓகே. இப்போ வந்து ஓகே, இப்போ அந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்கும். பார்க்கிங் சர்டிஃபிகேட்டு, ரோடு ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டு, ஹைவே சர்டிஃபிகேட்டு. அப்புறம் ஓகே, இந்த 3ஐயும் கொண்டுட்டு நீங்கள் பெல்காசா, அந்த ஜிஆர்ஏ பெல்காசாவுக்கு போனீங்கன்னா, அந்த ஜிஆர்ஏ பெல்காசா லொக்கேஷனை கீழே கொடுக்குறேன். அதுதான் மெயின். அதுதான் மெயின். என்னன்னாலும் அங்கே தான் போகணும். அண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சென்டர் சர்வீஸுமே நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக பண்ணுறாங்க. என்ன டவுட்னாலும் நீங்கள் அங்கே போய் கேட்டால் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அதான் இப்போ வந்து நம்ம 3 டெஸ்ட் இருக்குது நம்மளுக்கு. ஃபைனல் ஜிஆர்ஏ அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்குது, பார்க்கிங் டெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபைனல் ரோட் டெஸ்ட் இருக்குது. இந்த 3 டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணால் தான் லைசன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 3 பேப்பரை கொண்டு போகணும். பார்க்கிங் கிளாஸ் சர்டிஃபிகேட்டு, ரோடு கிளாஸ் சர்டிஃபிகேட்டு, ஹைவே கிளாஸ் சர்டிஃபிகேட்டு 3ஐயும் கொண்டு போயிட்டு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஆட்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்க அவங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் புக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஜிஆர்ஏ அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு, 2வது வந்து பார்க்கிங் டெஸ்ட்டு, 3வது தான் ஃபைனல் டெஸ்ட்டு. ஜிஆர்ஏ அசஸ்மெண்ட் டெஸ்ட்டும் ஃபைனல் டெஸ்ட்டும் ஒன்று தான். ப்ரீ ஃபைனல் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஜிஆர்ஏ அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை. அது வந்து இந்த இடத்துல நடக்கும். அந்த ஜிஆர்ஏ பெல்காசா இருக்குதுல்ல, இங்கே ஏன் காமிக்கிறேன்னா அந்த லொக்கேஷனில் தான் அது இருக்குது. அப்படி போனால் பேர்லாம் 145 திரகம்ஸ் பே பண்ணணும் அதை புக் பண்ணுறதுக்கு, அந்த டெஸ்ட்டை புக் பண்ணுறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு 1ஆம் தேதினா இன்றைக்கி புக் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு 7, 8, 9, 10 அதுக்குள்ளே நம்மளுக்கு டேட் கிடைக்கும், எப்போனாலும் கிடைக்கும். அந்த ஸ்லாட்டை பொறுத்து நம்மளுக்கு டேட் தருவாங்க. புக் பண்ணிவிட்டு ஓகே, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போயிட்டு திரும்பி நமக்கு எஸ்எம்எஸ் வந்துடும், எப்போ நம்மளுக்கு டேட்டு டைமிங் இருக்கிற மாதிரி எஸ்எம்எஸ் வந்துடும். அப்போ மறுபடியும் அங்கே ஜிஆர்ஏ பெல்காசாவுக்கு போகணும் அந்த டெஸ்ட் டைமிங்க்கு. அதிலே சொல்லியிருப்பாங்க, ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி போனீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிலே சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஒரு 15 மினிட்ஸ் அட்வான்ஸாக இருக்கிறது பெஸ்ட்டு. ஓகே, அந்த ஜிஆர்ஏ டெஸ்ட்னே சொல்கிறேன். ஜிஆர்ஏ டெஸ்ட்டு, பார்க்கிங் டெஸ்ட்டு, ஃபைனல் டெஸ்ட்டு அப்படியே நான் சொல்கிறேன், குழப்பம் வேண்டாம் போட்டுக்கிட்டு. ஜிஆர்ஏ டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டேன்னா ஓகே. ஒருவேளை என்ன பண்ணுங்கள், ஜிஆர்ஏ டெஸ்ட் முடிச்சுட்டு அங்கேயே வெயிட் பண்ணலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். பாஸ்னால் சக்சீடட் அந்த மாதிரி வரும், ஃபெயில்டுன்னு வந்துடும். பாஸ் ஆகிட்டிங்கன்னா ஓகே. பாஸ் ஆகிட்டிங்கன்னா அங்கே அந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குல்ல, கஸ்டமர் சர்வீஸ் அங்கே இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய்ட்டு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லி தருவாங்க அடுத்து பார்க்கிங் டெஸ்ட்டுக்கு எப்படி புக் பண்ணணும்னு. இல்லை நீங்களே எம்ஓஐ ஆப்பில் போய் பண்ணலாம். பெஸ்ட்டு தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா அவங்கள்ட்ட போய் கேட்டால் அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டேன்னா மறுபடியும் என்ன பண்ணணுன்னா, ஜிஆர்ஏ டெஸ்ட்டில் வந்து மறுபடியும் அதே மாதிரி 145 திரகம்ஸ் கொடுத்து ரீஅப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு 7 to 10 days வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதான் அந்த அப்பாயின்மெண்ட்டுக்காக, ஸ்லாட்டுக்காக. மறுபடி அன்டில் பாஸ் ஆகிற வரைக்கும் 145 பே பண்ணிக்கிட்டே இருக்கும். ஜிஆர்ஏ டெஸ்ட் பாஸ் ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன கதைன்னா, பார்க்கிங் டெஸ்ட் வந்து இங்கே நடக்காது, முரூரில் நடக்கும். ராக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அங்கே தான் நடக்கும். ராக்னார் அசல்கேமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அங்கே தான் நடக்கும். அதுக்கு என்ன இதுனா, அதுக்கு டேட் வந்து ஃபஸ்ட்டே பே பண்ண வேண்டாம். நம்ம டேட் வந்துடும். டேட் வந்ததுக்கப்புறம் அங்கே போயிட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி 26 30
ஆகஸ்ட் 2025 உங்களுக்கு பார்க்கிங் டெஸ்ட் இருக்குதுன்னா அந்த 9:30 AM வச்சுக்கோங்களேன். மார்னிங் ஒரு உங்கள் டிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு 9:15க்கு அங்கே இருக்கிற மாதிரி பார்த்து கனெக்ட் பண்ணி கிளம்பி போயிருங்க. ஓகே, இப்போ அந்த பார்க்கிங் டெஸ்ட் உள்ளே போய்ட்டு அந்த லொக்கேஷனையும் நான் கீழே கொடுக்குறேன். டெஸ்ட் வில்லேஜ் அது வந்து ஓகே. உள்ளே போய்ட்டு அங்கே கவுண்டர் இருக்கும். பார்த்தீங்கன்னா நேராக உள்ளே போனீங்கன்னா ரைட் சைடு கவுண்டரில் 2 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து ஃபைனல் டெஸ்ட்டில் அவங்க இது பண்ணணும். ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடு கவுண்டர் 2 பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய்ட்டு அவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே பே பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களே கேட்பாங்க பார்க்கிங்காக ஃபைனலாக கேட்பாங்க. பெஸ்ட்டு அவங்கள்ட்ட பார்க்கிங் சொல்லிட்டிங்கன்னா ட்ரைனிங் கார்டு கேட்பாங்க, எமிரேட்ஸ் ஐடி கேட்பாங்க. ரெண்டையும் காமிச்சு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் எங்கே ட்ரைனிங் எடுத்தீங்கன்னு கேட்பாங்க. அதான் இப்போ பெல்காசானா பெல்காசா எல்லாம் வெளியே நிறைய இருக்குது, நிறைய பேர் இருக்குது. நீங்கள் இந்த ராசல் கைமாவில் இந்த தஹான் ஏரியாவுக்கு வந்தீங்க, ஃபஸ்ட்டு ராசல் கைமாவில் தஹான் ஏரியாவுக்கு வந்தீங்கனாலே நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா இது டேக்ஸின்னு நினைப்பீங்க. அந்த அளவு சுற்றிட்டு இருக்கும் அந்த வண்டி, அவ்வளோ வண்டி சுற்றும். அந்த ட்ரைனிங் 200 பே பண்ணிடுவோம். 200 பே பண்ணிட்டு வெயிட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே தான் கிளாஸஸ் நடக்கும். கிளாஸஸ் இல்லை, டெஸ்ட்டு நடக்கும். அது அங்கே பே பண்ணிட்டு அப்புறம் உள்ளே போகணும். உள்ளே போனதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே டெஸ்ட்டு நடக்கும். அந்த டெஸ்ட்டு வில்லேஜ் பார்த்திங்கன்னா முரூரில் இருக்குது. டைமிங் வந்து மார்னிங் 7:15 to ஆஃப்டர்நூன் 2:30 PM வரைக்கும் தான் இருக்கும். மகரீப்க்கு டைம் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் பாங் சொல்லிடும். நான் போய் தொழுதுட்டு அப்புறம் இங்கே லைட் இருக்குது மேலே. ஸோ அந்த இடத்துக்கே மறுபடியும் வந்து உட்காரலாம். பள்ளி கொஞ்சம் நடந்து தான் போகணும். நடந்து போகிறதுக்கு எப்படியும் 5 மினிட்ஸ் ஆயிரும். போனால் கரெக்டாக இருக்கும். நான் தொழுதுட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மகரிப் தொழுதுட்டு வந்தாச்சு. லைட்டிங் இல்லை, நல்லாவே இருட்டிடுச்சு. எங்கே உட்காந்து பேசினாலுமே மூஞ்சி தெளிவாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு இடம் இருக்குது, நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் இருக்குது. பட் அங்கே போய் உட்காந்துட்டு ஃபேஸ் பார்த்தா தான் தெரியும் லைட்டு தெரியுதா இல்லையான்னு. மூன் லைட் இல்லை, இப்போ சூப்பராக இருக்குது. உள்ளே போய் அங்கே உட்காந்து தான் தெரியும். அந்தளவு கிளியராக தெரியலை. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப நேரம் அந்த வெளிச்சத்தில் அழகான மூஞ்சை பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. இப்போ கொஞ்சம் லைட்டு கம்மியானதுனால டிம்மாக தெரியுது. தென் பார்க்கிங் அதான் உள்ளே போய்ட்டு 200 பே பண்ணிட்டு வெயிட் பண்ணணும். பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா 3 இது இருக்குது. 3 இதை கம்ப்ளீட் பண்ணணும். பேரலல் பார்க்கிங், கேரேஜ் பார்க்கிங், அதுக்கப்புறம் ஸ்லோப்புங்கிற மாதிரி 3 இதை கம்ப்ளீட் பண்ணணும். 3 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இல்லைனா கம்ப்ளீட் பண்ணலைன்னா அன்டில் பாஸ் ஆகிற வரைக்கும் மறுபடியும் ரிப்பீட் ஆகணும். ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இப்போது அந்த பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா பேரலல் நீங்கள் கேரேஜ் முடிச்சிட்டிங்க, இப்போ ஸ்லோப்பில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் போகும்போது ஸ்லோப் மட்டும் இது பண்ணால் போதும். அந்த பேரலல் கேரேஜையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, பாஸ் ஆகிட்டிங்கன்னா ரிசல்ட் வந்துடும், பாஸ்ன்னு வந்துடும். ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா மறுபடி டேட் அவங்களே கொடுத்துருவாங்க, எப்போங்கிறத கொடுத்துருவாங்க. மறுபடியும் எப்போ கொடுத்துருவாங்க அது அப்போ போய் நம்ம மறுபடியும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் டேட் கொடுத்துருவாங்க பாஸ் ஆகிட்டிங்கன்னா. தென் ஃபைனல் டெஸ்ட் வந்து அவங்களே டேட் கொடுத்துருவாங்க. எப்படியும் ஒரு 1 மந்த் கேப் ஆயிரும். ஐ மீன் ஜூலை 1 நம்ம வந்து இது பண்ணுறோன்னா, பார்க்கிங் டெஸ்ட் நம்ம ட்ரை பண்ணுறோன்னா எப்படியும் ஒரு அதுலேருந்து ஒரு 25 days 30 days பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த ஃபைனல் டெஸ்ட்க்கான டேட் கொடுப்பாங்க. சேம் ஃபைனல் டெஸ்ட் பார்த்திங்கன்னா அதே முரூரில் தான் நடக்கும். ராக் போலீஸில் தான் அங்கே வச்சு தான் நடக்கும். அதுவும் சேம் அதே மாதிரி தான். உள்ளே போய்ட்டு எமிரேட்ஸ் ஐடி ட்ரைனிங் கார்டு காமிச்சிங்கன்னா எந்த ஸ்கூல்னு கேட்பாங்க. சொன்னதுக்கப்புறம் 200 பே பண்ணிட்டு வெயிட் பண்ணணும். அப்புறம் உங்கள் நேம்ஸ் கூப்பிடுவாங்க. அப்புறம் போய்ட்டு ட்ரைவ் பண்ணி காமிக்க வேண்டியதான். ட்ரைவ் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா ஓகே, பாஸ்னால் ஓகே ரிசல்ட் வரும். ஃபெயில்னா அன்டில் பாஸ் ஆகிற வரைக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, ஃபைனல் டெஸ்ட்டில் நீங்கள் 3 டெஸ்ட்டு ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா பேக் டு ஜிஆர்ஏ வந்துடுவீங்க. பார்க்கிங் பிரச்சனை இல்லை, பார்க்கிங் அப்படி தான் இருக்கும். பட் ஃபைனலில் 3 ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா மறுபடியும் ஜிஆர்ஏ எழுதணும். அது சும்மா ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு 3 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ண மாதிரி பெல்காசாலையோ இல்லை வெளியே எங்கேயாச்சும் ஒரு இதுலையோ
ஒரு பேப்பர் கொண்டு போகணும், 3 கிளாஸ் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் அந்த ஜிஆர்ஏ டெஸ்ட்டை நம்ம அப்ளை பண்ண முடியும். அதில் ஜிஆர்ஏ டெஸ்ட்டில் மறுபடியும் பாஸ் ஆகிட்டு வந்து மறுபடியும் இங்கே ஃபைனல் டெஸ்ட்டு பாஸ் ஆகணும். அப்படி ஒரு இது இருக்குது. அதனால் முடிஞ்சவரை அவசரப்படாமல் பொறுமையாக அதிலே பாஸ் ஆகி பாருங்கள். தென் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக வேணும், சீக்கிரமாக வேணும்னா இப்போ இப்போ ஆகஸ்ட் 1ஆந்தேதி, இன்றைக்கி ஆகஸ்ட் 26 ஓகே. இப்போ உங்களுக்கு ஃபைனல் டெஸ்ட்டுக்கு டேட் வந்து எப்போ கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் மந்த் கொடுத்துருக்காங்கன்னு வைங்க, செப்டம்பர் 25 கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ எனக்கு நாளை கழிச்சு ஒரு 2-3 நாள் எனக்கு அட்டன் பண்ணணும் அப்படின்னா அப்படி அது பண்ணலாம். அது எப்படின்னா எம்ஓ ஆப்பில் போனீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும், ப்ரீபோன் டேட் போஸ்ட்போன் டேட்டுங்கிற மாதிரி இருக்கும். ப்ரீபோன் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு 300 பே பண்ண சொல்லும். பே பண்ணிங்கன்னா அது ஆப்ஷன் இருக்கும், ஸ்லாட் இருக்கிற இதை காட்டும். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதை புக் பண்ணி அதில் இது பண்ணிக்கலாம். அப்புறம் ஓகே, எல்லாமே பாஸ் ஆகிட்டோம், ஜிஆர்ஏ பாஸ் ஆகிட்டோம், பார்க்கிங் பாஸ் ஆகிட்டோம், ஃபைனல் பாஸ் ஆகிட்டோம், ஓகே. அப்புறம் ரிசல்ட் வந்துடும். நெக்ஸ்ட் என்னென்னா டிரைவிங் லைசன்ஸ் இஷ்யூவன்ஸ் பண்ணுறது. அதுக்கு எப்படின்னா எம்ஓ ஆப்லேயே காட்டும். எம்ஓ ஆப்பில் போய்ட்டு டிரைவிங் லைசன்ஸ் இஷ்யூவன்ஸ், நியூ டிரைவிங் லைசன்ஸ் இஷ்யூவன்ஸுங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன் சைடில். அதை கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு 318 dirhams கேட்கும். 318 dirhams கேட்கும். ஆமாம், கரெக்டு தான். ஓகே, அதுவும் பே பண்ணிட்டோன்னா அட்ரஸ் கொடுத்துடலாம், எங்கே வேணாலும் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ராசல் கேமாவில் இருக்கீங்கன்னா ராசல் கேமாலையும் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் சார்ஜா துபாயில் போய் இருக்க போகிறீங்க, அப்போ ஒரு 1 வீக் அங்கே ஸ்டே பண்ண போகிறீங்கன்னா அங்கேயுமே அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அங்கேயே வந்துடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 டேஸில் வந்துடும். நான் அப்ளை பண்ணியிருக்கேன், இன்னும் வரல. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போடுவோன்னு தெரியல, இங்கே போட மாட்டேன்னு நினைக்கிறேன். போடலைன்னா அந்த வீடியோ அதை வாங்கிட்டு அதையும் வீடியோ எடுத்து நான் முடிஞ்சு அப்லோட் பண்ணுறேன் இதில். அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு இது இருக்கும், மொத்தமாக எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்னென்ன எக்ஸாம்பிள், இந்த தியரி, அப்புறம் சேஃப்டி கிளாஸு, ஹைவே கிளாஸு, ரோட் கிளாஸு எல்லாம் சேர்த்து அது முடிஞ்சிட்டு நீங்கள் டெஸ்ட்லேயுமே 3 டெஸ்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே பாஸ் ஆகிட்டிங்கன்னா ஜிஆர்ஏ டெஸ்ட்டு, பார்க்கிங் டெஸ்ட்டு, ஃபைனல் டெஸ்ட்டு 3லேயுமே ஃபஸ்ட்லேயே நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா லைசன்ஸ் இஷ்யூன்ஸ் பண்ணுற வரைக்கும், லைசன்ஸை கையில் வாங்குற வரைக்கும் மொத்தமே 3100 தான் வரும். நீங்கள் ஃபெயில் ஆக ஆக உங்களுடைய அமௌண்ட் வந்து கூடிக்கிட்டே போகும். இதுதான் மொத்த ப்ராசஸ். இதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் கிளியர் இல்லை லைட்டு, பட் வாய்ஸ் கண்டிப்பாக கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சூப்பர் வீடியோஸ் வந்துட்டுருக்குது இன்ஷா அல்லாஹ். ஓகே, ரொம்ப பெருசாக இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியலை. நான் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணேன், எத்தனை டேஸில் எடுத்தேன், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுங்கிறத நான் வந்து முடிஞ்சால் அந்த வீடியோவில் பார்த்துட்டு ஆட் பண்ணுறேன். இல்லைனா அது தனியாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. இந்த டிரைவிங் அங்கே இருட்டாக இருந்துச்சு, அதனால் இங்கே வந்து வெளிச்சத்தில் கொஞ்சம் எடுக்கிறேன். ஓகே, டாட்டா. விவாவில் போய்ட்டு தயிர் வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு டாட்டா.